ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு வினாக்கான விடை. இது விடைன்னு கிடையாது, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ஆரம்பமே இருக்கும், அது ஒரு முடிவல்ல. இந்த ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருப்போம், நிறைய பேர் பேச நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கா, அதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது. சொல்லுவாங்க, ஐம்புலன்கள் இருக்கின்றன. ஐம்புலன்கள் வந்துட்டு புறத்தே இருக்கக்கூடிய பொருட்களை பார்ப்பதற்கும், புறத்தே இருக்கக்கூடிய அந்த ஒளியை கேட்பதற்கும், சில உணர்வுகளை உணர்வதற்கும், சுவையை சுவைப்பதற்கும், இந்த மாதிரி எல்லா புறப்பொருளுக்காகத்தான் இந்த ஐம்புலன்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் இந்த ஐம்புலன்களும் இந்த புற உலகிலிருந்து புற உலகை மறந்து எல்லாத்தையும் வாரி எடுத்து உள்ளே திருப்பி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக நமக்கு தோன்றலாம், அவ்வளவு சாதாரண விஷயமும் அல்ல. உள்முகமாக பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒன்றா? ஏன்னா ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அது எல்லாமே அனுபவித்து சொல்லிய உண்மைகள். நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான அடிப்படை தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே. இப்போ உங்களுக்கு முன்னாடி 10 பொருள், ஏதோ ஒரு பொருள் வரிசையாக அடுக்கி வச்சுக்குங்க. வரிசையாக இருக்கிற பொருளாக இருந்தாலும் சரி. இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இதை உணர்ந்துக்குங்க. நான் இதுக்குள்ளே உண்மை இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு அதில் என்ன தோணுது அப்படிங்கிற விஷயம், அதனை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். இப்போ 10 பொருட்கள் இருக்கிறது, ஏதோ ஒரு பொருள் இருக்கட்டும், வரிசையாக இருந்துட்டு போகிறது. அந்த 10 பொருட்களையும் உங்களால் ஒரு சேர பார்க்க முடியுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இப்போ நீங்கள் வீடியோ கேட்டுட்ருக்கும் போதே முன்னாடி 10 பொருள் இருந்தாலும் சரி, 10 பொருட்களையும் உங்களால் பார்க்க முடிகிறதா அப்படிங்கிறது கேள்வி. ஆம் அப்படிங்கிறது பதிலாக இருக்கும். நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான், 10 பொருட்களிலும் உங்கள் கவனம் குவிந்திருக்கிறதா? ஏதேனும் ஒரு பொருளின் மீது உங்களுடைய அந்த கவனம், பார்வை குவிந்திருக்கிறதா அப்படிங்கிறத பரிசோதித்து பாருங்கள். அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரே ஒரு பொருள் மட்டும் ரொம்ப பளிர்னு அது மேலே மட்டும் நம்மளோட அந்த பார்வை அப்படிங்கிறது விழுந்திருக்கும், மற்றதெல்லாம் மங்கின மாதிரி தெரியுது அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலுமே அந்த 10 பொருளையும் நாம் பார்க்கிறோமா? அதாவது நான் என்று சொல்லக்கூடிய பொருள் உற்று நோக்குகிறதா, அல்லது 10ல் 1ல் மட்டும் நமது கவனத்தை குவிக்கிறதா, அந்த பொருளை மட்டும் அனுபவிக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் இப்போ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பார்வையை அப்படியே உள்ள திருப்புறது அப்படிங்கிறது தான் ஒரு உன்னதமான விஷயம். அது முயற்சியின் காரணமாகத்தான் பலன் கிடைக்குமே தவிர நாம் சொல்வதனால் கிடைக்கப்பெறுவது அல்ல. இது யாருக்கேனும் ஒரு வழியாக இருக்கலாம். நான் சொன்னது கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, இதை அனுபவபூர்வமாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப அடிப்படை. நம்ம சொல்கிறோம்ல, ஒரு பொருள்கிட்ட எப்படி என்னோடய கவனத்தை குவிக்கிறது, அதவே நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான விடை தான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஏதோ ஒரு டிப்ஸ் மாதிரி இப்போ நம்ம சொல்கிறது. யோசிச்சு பாருங்கள், 10 பொருள் இருக்குது, 10 பொருளையும் ஒரே மாதிரி குவிதலோடு நம்மளால் பார்க்க முடிகிறதா அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஒரே ஒரு பொருளை தான் நான் என்கின்ற அந்த நான் பார்க்கிறது, அதை அனுபவிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதன் மூலமாக அந்த ஒரு பொருளை பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் எப்படி நமக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டிங்கன்னா, அந்த நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே உள்ள திருப்பி உள்ள யார் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே தேடி பாருங்கள். அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. இல்லை, நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தான் புரியணும். இது தேடுதலுக்கான ஒரு சின்ன ஒரு அடிப்படை. அடியேன் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னாலும் எனக்கு இன்றைக்கி சொல்லி உத்தரவு நான் சொல்லிட்டேன். உங்களில் யாருக்கேனும் அந்த பயிற்சி தேவைப்படுகிறதுனா நீங்களாக பயிற்சி பண்ணுங்கள். இல்லையா, குருமுகமாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நிறைய குருக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தான் தேடி அலையின் உண்மையான நல்ல போதிக்கக்கூடிய குருவெல்லாம் இருக்காங்க. குருமுகமாக நீங்கள் இந்த பயிற்சியெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக அந்த குவிதல் அப்படிங்கிறது சாத்தியமே. அதுவும் உட்புறமாக உங்களது பார்வையை, உங்களது ஐம்புலன்களையும் ஒடுக்கி உள்ளே பாரி எடுத்து திருப்புவது அப்படிங்கிறது அசாதாரணமான விஷயமாக தோன்றலாம். சரியான பயிற்சி இருந்தால் எல்லாம் சாத்தியம்தான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை வாழ இறைவன் கொடுக்கின்றான். இன்னொரு பிறவி அது இதெல்லாம் நம்மளோட அடுத்த கட்டம், அது நிலையானதா, அதில் இந்த ஜென்மத்தோட தொடர்பு, அதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் இந்த வாழ்க்கையை
ரொம்ப ஆழமாக அனுபவித்து இறைவனை உணர்ந்து அந்த நான் அப்படிங்கிறது யாருன்னு தெரிந்து கொள்ளும் போது இருக்கின்ற சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எல்லையில்லாததாக இருக்கும் அப்படின்னு ஞானிகள் கூற, சித்தர்கள் நமக்கு உணர்த்த நிறைய விஷயங்களை கேட்டு அதை உணர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம். அவ்வளோதான். ஓம் நம சிவாய.